தீர்மானித்த பிறகு, சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்த பிறகு, நரகத்திலிருந்து யாரும் இனி வெளியேற மாட்டார்கள் என்று முடிவான பிறகு நரகம் பூட்டப்படும். சொர்க்கத்திற்கு இனி யாரும் அனுப்பப்படாத அளவுக்கு கடைசி மனிதனும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கமும் பூட்டப்படும். அப்பொழுது மலக்கு ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு வருவார். சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார். அந்த சொர்க்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன என்று எட்டி பார்க்கும் பொழுது இது என்ன என்று தெரியுமா என்று கேட்பார். மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அதுதான் எங்களுடைய உயிர் என்பார்கள். இந்த ஆட்டுடைய வடிவத்தில் இருக்கிறதே அதுதான் எங்களுடைய உயிர் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாசிகள் பார்க்க அந்த ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து அந்த ஆட்டை இறக்க செய்துவிட்டு சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகளே இனி உங்களுக்கு மரணமே கிடையாது. நரகவாசிகளே என்று அழைக்கப்படும் அவர்களும் எட்டி பார்ப்பார்கள். இது என்ன என்று கேட்பார்கள். எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கும் அறுத்துவிட்டு சொல்லப்படும், மரணத்திற்கு மரணம் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான், நரகத்திலே இருக்கிற உங்களுக்கு இனி மரணம் கிடையாது என்று சொல்லப்படும். ஆனால் வேதனை தாங்காமல் நரகவாசிகள் எல்லாம், மாலிக்கே அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுக்கு ஒரு நாசத்தை உண்டாக்க கூடாதா, அழிவை உண்டாக்க கூடாதா, மரணத்தை தரக்கூடாதா, என்ன கொடுமை என்று பேசுகிற நாள் அந்த நாள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பார்த்த உடனே இதுதான் நம்முடைய உயிர் என்று எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அன்பர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே இருந்து மரணிக்கிற பொழுது உங்களுடைய உயிரை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சென்று அவருடைய திறந்த கண்ணை கசக்கி மூடிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற ஒரு மனிதனை சந்திக்க சென்று அந்த நேரத்தில் அவர் மரணித்திருந்தால் அவருடைய கண்களை கசக்கி மூடிவிடுங்கள், காரணம் அவருடைய உயிரை அந்த கண் பார்க்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த உயிரை மனிதன் பார்த்து தெரிந்து கொண்ட காரணத்தினால் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் இதுதான் எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள். அது தனி விஷயம். மனிதனுடைய கூப்பாட்டை கவனித்தீர்களா? எங்களுக்கு மாலிக்கே அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுக்கு மரணத்தை தா என்று அழுது புலம்புகிற சம்பவம் 40வது அத்தியாயம் 49வது வசனம். وقال الذين في النار لحزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. வானவர்களே, எங்களுக்கு அழிவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நாளைக்காவது வேதனையை கொஞ்சம் லேசாக்க கூடாதா? என்ன வேதனை, என்ன கடுமையான வேதனை! குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டால் சீல்களும் சிலங்களும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உண்பதற்கு உணவு கேட்டால் விஷ செடிகளை கொண்டு வந்து தருகிறார்கள். தொண்டையில் அடைத்தால் தலைக்கு மேல் கொதிக்கிற நீரை கொண்டு வந்து ஊந்துகிறார்கள். ஓய்வெடுக்கலாம் என்றால் நெருப்பினுடைய பாயை தருகிறார்கள். ஆடை வேண்டும் என்றால்